ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கணிதம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணங்கள் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா டி மார்கன் லாஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, அதே ப்ராப்பர்ட்டிஸோடு சேர்ந்தது தான் இதுவும். ஆனால் டி மார்கன் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் இதை டெரைவ் பண்ணியிருக்கிறதுனால இந்த டி மார்கன் லாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டி மார்கன் லாஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். சரியா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றதையும் டி மார்கன் லா என்ன அப்படின்றதையும் நான் இங்கே உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது மேக்ஸ் ஃபார்முலாஸோ இல்லை மேக்ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் மேக்ஸ் டஃப் அப்படின்றது ஒரு மைண்டில் செட் பண்ணியே வச்சுருக்கிறீங்க. ஸோ அந்த மைண்ட் செட் அப்படியே தூக்கி போட்டுட்டு மேக்ஸுங்கிறது ஈஸி அப்படின்ற ஒரு மனநிலையோட நீங்கள் சம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பங்கீட்டு பண்புன்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோ இன்னும் ரீச் ஆகிறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம். டி மார்கன் ஃபஸ்ட்டு பங்கீட்டு பண்பு பார்க்கலாம். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ, இந்த இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு வரும். தமிழில் வெட்டுன்னு சொல்லுவோம். ஏ இன்டர்செக்ஷன் பி, நெக்ஸ்ட்டு இந்த யூனியன் வந்து இது ப்ராக்கெட்டில் போட்டுட்டு யூனியன் வந்து சென்டரில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஏவை சியோட இன்டர்செக்ட் பண்ணணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி, இந்த ரெண்டையுமே பண்ணணும். இந்த யூனியன் எங்கே வரும் அப்படின்னா சென்டரில் வரும். இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கும். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இது அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். இங்கே இன்டர்செக்ஷன் இங்கே யூனியனாக மாதிரி இருக்கும், இங்கே யூனியன் இன்டர்செக்ஷனாக இருக்கும். இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி. ஃபஸ்ட்டு ஏவை பியோட யூனியன் பண்ணணும். ஏ யூனியன் பி, நெக்ஸ்ட் இந்த இன்டர்செக்ஷன் சென்டரில் வரும். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் சி வரும். ஸோ ஏ யூனியன் சி, இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். சரியா? இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போது டி மார்கன் லாஸ் பார்க்கலாம். இந்த டி மார்கன் லா அப்படின்றது என்னென்னா, டி மார்கன் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் இதை டெரைவ் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னேன். டி மார்கன் பற்றி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அவர் டெரைவ் பண்ண அந்த ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போது கன வித்தியாசத்திற்கான டி மார்கன் லாஸ், அதாவது இங்கிலீஷில் இதை என்ன சொல்வீங்க அப்படின்னா டி மார்கன் லாஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ், செட் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று கன நிரப்பிக்கான டி மார்கன் விதிகள், அதாவது டி மார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டி மார்கன் லாஸ் ஃபார் செட் டிஃபரன்ஸ். செட் டிஃபரன்ஸ் அப்படின்றது கன வித்தியாசம். ஓகேவா? ஓகே, இப்போ ஏபிசி அப்படின்ற 3 செட்ஸ் எடுத்துக்கிறோம். சரியா? 3 கணங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி யூனியன் சி, இதே தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன வந்ததுன்னா இங்கே யூனியன் வந்தால் இங்கே இன்டர்செக்ஷன் வரும். இங்கே என்ன வந்திருக்கு? டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அதாவது ஏ கன வித்தியாசத்திற்கான செட் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, அதனால இங்கே ஏ மைனஸ் வந்திருக்கு. அவ்வளோதான். அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏ மைனஸ் பி. ஸோ ஏவையும் பியையும் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். இந்த யூனியன் சென்டரில் வரும். அப்படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம். பட் ஆனால் டி மார்கன் லாஸில் உள்ள ஒரு ஸ்பெஷலான விஷயம் இது தான். இங்கே யூனியன் வந்தது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூனியன் இருந்தது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் அது இன்டர்செக்ஷனாக மாறி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டர்செக்ஷன் இருந்ததுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் யூனியனாக மாறி இருக்கும். டி மார்கன் லால லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இந்த ஒரு சேஞ்சஸ் வரும்ன்றது நீங்கள் மைண்டில் வச்சுட்டாலே போதும். இதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஏ மைனஸ் பி யூனியன் சினா என்ன பண்ண போகிறோம்? ஏவை ஃபஸ்ட்டு பியோட மைனஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஏவை சியோட மைனஸ் பண்ணணும். ஸோ சென்டரில் என்ன சைன் வரும் அப்படின்னா இங்கே யூனியன் இருந்ததுன்னா இங்கே இன்டர்செக்ஷனாக அது சேஞ்ச் ஆகிடும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இப்போ என்ன ஆகும்? ஏ மைனஸ் பி, நெக்ஸ்ட்டு ஏவை சியோட மைனஸ் பண்ணணும். இப்போ சென்டரில் என்ன வரும் அப்படின்னா என்ன ஆப்ரேஷன் வரும்னா இங்கே இன்டர்செக்ஷன் வந்திருக்கு. ஸோ அது கண்டிப்பாக இங்கே டி மார்கன் லாங்கிறதுனால சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே யூனியன் வரும். ஓகேவா? இதுதான் டி மார்கன் லாவோட செட் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டி மார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம். கன நிரப்பிக்கான டி மார்கன் லாஸ். இப்போ வந்து இங்கே ஒரு யூனிவர்சல் செட் எடுத்துக்கிறோம். யூனிவர்சல் செட்டுனா என்ன? ஏதோ ஒரு விஷயம் ஃபுல்லாகவே அங்கே கவர் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ எல்லாமே சேர்ந்த ஒன்றை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அதுதான் யூனிவர்சல் செட். அனைத்து கணம் நிறைய விஷயங்கள் சேர்ந்துருக்கு அதுக்குள்ளே ஒரு இருந்து அந்த செட்டுக்குள்ளே இருந்து நம்ம ஒரு நிறைய செட்ஸ் எடுத்துருக்கோம்.
எடுத்துருக்கணும். ப்ராப்பர் செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செட்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ ஏபி அதாவது இந்த அனைத்து கணத்துக்குள்ள யூனிவர்சல் செட்டுக்குள்ளே அமைந்த ஒரு முடிவுறு, அதாவது ஃபைனைட் செட்ஸ் இதெல்லாம் சரியா. அப்படி முடிவுறு கணங்கள்லாம் இருந்தது அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். இதை டேஷ்ன்னு ட்ரீட் பண்ணுவோம் நம்ம. ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏக்கு டேஷ் வரும், நெக்ஸ்ட் பிக்கு டேஷ் வரும். இப்போது சேஞ்ச் ஆகும், ஏன்னா டி மார்கன் லாஸ் அப்படின்னாலே ஏதோ ஒரு சேஞ்சஸ் அங்கே நடந்திருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற யூனியன் இங்கே இன்டர்செக்ஷனாக சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன், ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் நெக்ஸ்ட் பி டேஷ். இப்போ சென்டரில் என்ன ஆப்ரேஷன் வரணும், இங்கே இன்டர்செக்ஷன் வந்திருக்கு, தென் இங்கே யூனியன் வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ டி மார்கன் லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். கண்டிப்பாக இதில் இருந்து சம்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் டி மார்கன் லாஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் உள்ள ஒரே ஒரு விஷயம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆப்ரேஷன் ரைட் ஹேண்ட் சைடில் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு வீடியோ தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.